வணக்கம். தமிழ் உறவுகள் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே. இந்த ஈத் லீவு வர்றது, அதனால எங்கே போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு நியர்பையில் ஒரு டெசர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். எல்லாம் ஜாலியாக எல்லாம் வந்து ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணோம். இப்படி பக்கத்தில் போகலான்ட்டு ஆதித்தரம் வரும்போது தான் யூடியூப்பில் வீடியோ போடலாம், அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்தது. இடையில நிறையா பிளேஸ்லாம் விட்டோம். மிடிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் இந்த வீடியோ. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோலாம் வரும். நிறைய பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு. நம்ம எங்கே இருக்கோம்னா சவுதி அரேபியா தூபான்னு ஒரு ஏரியா இருக்குது நியர்பையில், தபுக் ரீஜன். இப்போ வாடி அல் ஜிஸா டெசர்ட்டுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். செம்மையான ரைடுங்க, கூட நிறைய பேர் வராங்க. எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க கூட. இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம்னா அலூலாலேயே நமக்கு வந்து மறையா ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதாவது கிளாஸ் ஹவுஸ் செம்மையாக இருக்குங்க. சுற்றிலும் மலையாக இருக்கும். மலைக்கு நடுவில் ஒரு கண்ணாடி பில்டிங் இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். உள்ளுக்குள்ளே ரெஸ்டாரண்ட் நல்லாயிருக்கும். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா இந்த லஞ்ச் ஹவர்ஸ்லேயே தான் வருது. ஈவினிங் ரீச் பண்ணோம்னால மற்ற பிளேஸும் போக முடியாது. அப்படிங்கிறதுனால சரி போகும் இப்போ பார்க்குற இடத்த நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியாச்சு. அதுமாரி மறையா ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லன்ச் டைமில் வந்து எல்லாம் ஃபுல்லாக ஹாட்டாக தான் இருக்கும். எல்லாம் ஒரு சன்செட்டாக தான் இருக்கும். அந்த டைமில் வந்து ரூப் டாப்பில் உள்ள ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பனில் இருக்காது. சும்மா நம்ம விசிட் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குன்னு வைங்களேன். அதுக்கு ஒரு 95 ரியாலு இங்கே போகிறோம். அல்தீசா இதுக்கு வந்து ஃப்ரீ தான். பட் என்னென்னா உள்ளர நம்ம வந்து அங்கே போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃபுக்கு அரேஞ்ச் பண்ண வெஹிக்கிள், அது 12 சீட்ரு டைப்பில் இருக்கும். பட் அது உள்ளர இந்த வண்டி போகாது. மற்ற பிக்கப்பு ஃபார்ச்சுனரு இங்கே லேண்ட் க்ரூசர் தான் அதிகமாக வச்சுருக்காங்க அரபிஸ். அவங்க அந்த வண்டி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளுக்குள்ளே இந்த ஹில் கிளைம்பிங் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டைப்பு செம்மையாக ட்ரைவ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஏற்கனவே போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க, வீடியோவே நம்ம எடுக்க முடியலை, அவ்வளோ ஸ்பீடாக வண்டி ஓட்டுவாங்க. நம்ம வந்து வண்டியோட பேக் சைடில் தான் உட்காந்துருப்போம். மேலே கவர் பண்ணியிருப்பாங்க, ரூப் ஒன்று டெம்பரவரியாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே கரடு முரடாக இருக்கும், வேகமாக ஓட்டுவாங்க. நீங்கள் கேமராவே பிடிக்கிறது கஷ்டம் இருந்தாலும் ஓகே போடுவோம், வீடியோ எடுக்கிறத அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா அவுட்டில் தான் போயிட்டுருக்கோம். சரி போகும்போதே வீடியோ கவர் பண்ணுவோம், என்ன வருதோ அதை கவர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பித்தாச்சு நண்பர்களே. அப்புறம் நீங்கள் வந்து இப்போ என்னென்னா இது லைக் மட்டும் பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வந்து சூப்பர் வீடியோலாம் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இப்போ பாதி தூரம் போயிட்டுருக்குங்க. இல்லை போயாச்சு. போயிட்டு காலையிலே நாங்கள் யாருமே எதுவும் சாப்பிடலை. பக்கத்தில் நியர்பையில் ஏதாச்சும் ஒரு ஷாப்பு, ஏதாவது சூப்பர் மார்க்கெட் இருக்கான்னு பார்த்துட்டு அங்கே நம்ம தேவையான கூல் ட்ரிங்க்ஸ் இல்லை ஸ்நாக்ஸு எது கிடைக்குதோ வாங்கிட்டு போகலாம். நம்ம சும்மா காலையே உணவுக்கு பதிலாக ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட்டு ஏன்னா உள்ளுக்குள்ளே போய் நாங்கள் எல்லோரும் உள்ளுக்குள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்கு கண்டிப்பாக ஈவினிங் ஆகிடும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இப்போ ஸ்நாக்ஸு இந்தமாரி கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம் டெம்பரரியாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி போயிட்டுருக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய மலையெல்லாம் இருக்குது. இது இயற்கையாகவே உருவானதுங்க. அதோட கிட்ட போகும்போது இது என்னோடய மொபைலில் கேமரா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் எல்லா விஷயத்தையும் தான் சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா கிட்ட போய் பார்க்கணும், பிரம்மாண்டமாக இருக்கும். வீடியோ வந்து எந்த மொபைல் குவாலிட்டி கிடையாது, பட் வந்து இருந்தாலும் பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு ராக்குமே வேறு லெவலில் இருக்குது. தனித்தனி உருவமாக இருக்குங்க. டைப்பு, எலிஃபண்ட் டைப்பு, ஒரு டெம்பிள் டைப்பு, ஒரு சர்ச் டைப்பு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அனிமல் ஷேப் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னொன்று லைக் நம்ம போய் கிட்ட அந்த டைப்லாம் பத்தாது. எக்கச்சக்கமாக வெறும் ராக்காக தான் இருக்குங்க எல்லா ஏரியாவிலையும். தூரமாக இருந்து பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். நம்ம மெயின் கான்செப்ட் வந்து டெசர்ட்டுக்குள்ள உள்ள ரசிக்கிறது தான். அதுவே பெரிய ஏரியா. எங்கேயுமே வந்து நிப்பாட்ட மாட்டாங்க. நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டால் தான் நிப்பாட்டவங்களை ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு. அதில் ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கிறதுக்கு அந்த ஜிப்சி டைப்பில் ஜீப் இருந்தால் தான் லேண்ட் க்ரூசர், அதில் போய்ட்டு சுற்றி வர்றதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி ஒரு இதோட வீடியோ
ரிவீல் பார்ட் வீடியோ வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். அது தவிர பாக்கி எல்லா வீடியோவும் இதுலேருந்து இது மட்டும் தனியாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இதை தான் நான் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணியிருக்கணும். அது நல்லா அந்த டெசர்ட்டு அட்ராக்ஷனாக இருந்ததுனால அதை போட்டேன். இந்த வீடியோ அதோட கம்யூனிட்டி வீடியோ தான் இது பாருங்கள், செம்மையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிங்க. இடையில வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே இப்படி தாங்க இருக்கும் சவுதியை பொறுத்த வரைக்கும். மேக்ஸிமம் ஏரியா ஃபுல்லாகவே வெறும் பாலைவனம், ராக்கு இதுமாரி தான் இருக்குங்க. ட்ரை பிளேஸாக தான் தெரியும் பார்க்குறதுக்கு. இடையில இதுமாரி செட்டப் பண்ணியிருப்பாங்க. சின்ன சின்ன ஏரியா, கார் பார்க்கிங், நீர்நிலை, கார்டன் செட்டப், லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணி சூப்பராக இது எல்லாமே நைட் வந்தால் வேறு லெவலில் லைட் பண்ணி சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ட்ரீக்கும் செட் பண்ணியிருப்பாங்க லைட்டு. சம்மர் டேஸில் மிடில் லஞ்ச் டைம் இதெல்லாம் தெரியாது. ட்ரை பிளேஸ் மாதிரி தான் தெரியும். எல்லாம் ஏதோ வறண்ட பூமி மாதிரி இருக்கும். பட் நைட்டு வந்து பார்த்தோம்னா வேறு லெவலில் இருக்கும். ஒரு இடத்துலையும் லைட் செட்டப்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த சென்ட்ரல் மீடியன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்குமே லைட் வச்சுருப்பாங்க. அழகாக இருக்கும். இதாங்க இங்கே இப்போ எல்லா ஏரியாவும் நாங்கள் போகிற எல்லாமே ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த லைட் டிசைனு எல்லாமே சுற்றுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டே டைமில் லஞ்ச் டைமில் போகிறோம். அதனால் அது உங்களுக்கு அப்டேட் பண்ண முடியாது. ஓகே, ஆகே என்ன और आगे எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தில் ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணி காட்டுவாங்கல்ல, ஒரு பெரிய பிரம்மாண்டமாக அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இது கரெக்டான கேமரா இருந்துச்சுன்னா சூப்பராக கவர் பண்ணாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதாவது அங்கே மேலே வந்து சப்போர்ட் இல்லாமல்லாம் பாறை வந்து ஒரு சப்போர்ட்டில் வந்து பெரிய பாறையெல்லாம் நிற்கும். வந்து நம்ம என்னுடைய கேமராவில் கவனம் விட்டுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா எல்லாமே பில்லர் டைப்பில் நிற்கும். எல்லாமே பில்லர் டைப்பில் நிற்கும். அது வந்து நல்லா நேச்சுரலாக பார்க்கலாம். வேறு லெவல். குட் மார்னிங் ஜி. குவாலிட்டி கிடைக்கல. நெக்ஸ்ட் டைம்லாம் வீடியோ பண்ணும்போது அதுக்காகவே ஒரு நல்ல கேமரா எனக்கு நல்லா ஆசை வீடியோ பண்ண சந்தேக நல்லா இதுதான் முடியுது. அதனால் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, நெருங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போக ரொம்ப சுற்றுறதுனால கோல்ட் ஆகிருக்குங்க. எங்கேயும் கூல் வாட்டரு எல்லா ஏரியாலையும் வீடியோவில் நம்ம கமெண்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்குது. ஓகே காய்ஸ், இது பாருங்க அதுக்கு ஒரு கோவில் டைப்பு ஏதோ ஒரு நமக்கு ஒரு ட்ரீம் கிரியேட் ஆகும். இது கொடுக்கும்போது ட்ரோன் ஷாட் வச்சு அடித்தா வேறு லெவலில் இருக்குங்க. ட்ரோன் ஷாட்லேருந்து பண்ணோம்னா வேறு லெவலில் இருக்கும். இது தொடக்கம் நமக்கு இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் வீடியோ. அதனால் நெக்ஸ்ட்டு வீடியோலாம் நல்லா பண்ணணும்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். இந்த ட்ரிப் முடிச்சுட்டு இன்னும் நிறைய இந்த ட்ரிப்லாம் நிறையா ரெண்டு பிளேஸ்லாம் உங்களுக்கு காட்டுவாங்க. வேறு லெவலில் இருக்குங்க. அதெல்லாம் பார்க்க செம்மையாக இருக்கும். அது என்னமோ ஒரு ஹாலிவுட் மூவிக்குள்ளே போன மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த அனகொண்டா, ஜுராசிக் பார்க் படம்லாம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, இது ட்ரை பிளேஸ். இது க்ரீன் விசிபிள் இல்லை. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் விசிபிள் இருக்கும். இங்கே வந்து ஹை டெம்பரேச்சருங்க. சம்மர் இங்கே சவுதியில் வந்து 6 மாதம் வந்து ஃபுல்லாக குளிராக இருக்கும். நாங்கள் இருக்கிற நியர்பை தோரான். அதனால் 6 மாதம் நல்லா கூலிங் செம்மையாக இருக்கும். ஜாக்கெட் இல்லாமல் வெளியில் வர முடியாது. அதே மாதிரி 6 மாதம் நல்லா வெயிலாகவும் இருக்கும். லாஸ்ட்டு டிசம்பர் மே, ஜூன், ஜூலைலாம் ரொம்ப ஹாட்டாக இருக்குங்க. ஜூன், ஜூலையில் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க. இதே நான் லாங்லேருந்து ஷூட் பண்ணுறாங்க. அது டெசர்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. வந்துட்டு இந்த வீடியோ கட் பண்ணிவிட்டு அது ஏற்கனவே அந்த வீடியோ தனியாக போட்டிருக்கேன். என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தா புரியும். அவங்க வந்து 300 rupees இருக்குங்க.
ஷேரிங் அமௌண்ட் தான். எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு உள்ளார இப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டோம். ரெசார்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. என்ட்ரன்ஸில் உள்ள வீடியோலாம் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக தான் ரெசார்ட்டு பார்க்குறதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த வண்டி அவ்வளோ சேக்கானுச்சுங்க. வீடியோவே எடுக்க முடியல, வீடியோவே கையில் பிடிக்க முடியல. அதனால் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் உள்ளுக்குள்ளே போக போக நல்லாயிருக்கும். ஒரு ஓட்டுறவர் எங்கேயுமே வண்டியை நிறுத்த மாட்டேன்ட்டார். அதனால் ஒரு இடமும் இறங்கி அழகாக இருக்குது. சேஃப்லாம் பார்க்குறதுக்கு டைப் அழகாக இருக்குது. சிங்கிள் பில்லர் அப்படியே ஹைட்டாக போவாங்க. ராக்கு பார்த்தா உடஞ்சி விழுந்துருமோ அப்படின்னு தோணும். பார்த்தா அந்த நேரம் இருக்கும். சிங்கிள் பில்லராக ரொம்ப ஹைட்டாக இருக்கும். செல்ஃபோன் டவர் எவ்வளோ ஹைட் இருக்கும் அந்த மாதிரி ஒரு 150 மீட்டர் 200 மீட்டர்லாம் ஹைட் இருக்குங்க இந்த ரோடில் ஒன்று. சிங்கிள் பில்லராக அப்படியே பக்கத்தில் ஒரு சப்போர்ட்லேயே அப்படியே மேலே கண்டினியூவாக இருக்கும். அதெல்லாம் நான் கவர் ஆகணும்னு நினைக்கிறேன். இது அந்த வீடியோவில் மைபி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 150-200 கிலோமீட்டர் சரௌண்டில் எதுவுமே கிடையாது. எல்லாம் இந்த மாதிரி பேசலாம். இங்கே கொண்டாந்து அடைச்சாலும் விற்கிறதுக்கே வழி இருக்காதுன்னு பாருங்கள். அப்படி இருக்கும். ஆடு ஜீவிதம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. ஆனால் இது க்ரீனாக இருக்குது. கீழே வாட்டர் ஓட ஒன்று போடுங்க. இந்த ஏரியாவில் இதுதான் ஒரு ஃபேமஸ். சவுதியில் எங்கேயுமே கிரவுண்ட் வாட்டரை கண்ணெலாம் பார்க்கவே முடியாது. மேக்ஸிமம் ரேர் இருக்கும் ஒரு சில இடம். இப்போ நாங்கள் அலுவலாலாம் சொன்னோம்ல, அங்கெல்லாம் வந்து பாம் ட்ரீ பேரிச்சம்பழம் தோட்டம்லாம் இருக்குது. அதனால் அந்த ஏரியாலாம் கொஞ்சம் தண்ணி கிடைக்கும். இந்த ஏரியா நார்மலாகவே கிரவுண்டில் உள்ள ஒரு ஓடை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. ரொம்ப தூரத்தில் தண்ணி. அதனாலே இந்த ஏரியா ரொம்ப ஃபேமஸ். வாடி ஆல் திஸ் இல்லை ஒட்டகம் தான் நிறையா பார்த்தோங்க. இந்த வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறவங்களுக்கு ஒட்டகம்லாம் பார்த்தது அது நல்லா சூப்பராக இருக்கும். அதெல்லாம் தனியாக ஒரு சிங்கிள் வீடியோவில் ஷார்ட்டாக போட்டுருக்கேன். அது கண்டிப்பாக அதையும் இருக்கும். செம்மையாக இருக்கும். இந்த வாட்டர் பார்க்குறதே பெரிய விஷயம். சவுதி அரேபியாவிலலாம் ரொம்ப ரேரு இந்த மாதிரி இடத்துக்கு. அதனால தான் மக்கள்லாம் வருவாங்க. இங்கே உள்ள அரபிஸ்லாம் இங்கே சீசன் டைமில் இங்கே வந்துடுவாங்க. இந்த சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா 200 தான் அந்த வெஹிக்கிள். இது ஆள் இல்லாததுனால 300 வாங்குறாங்க. செம்மையாக இருக்குது பாருங்க. கவர் பண்ண முடியல, அவ்வளோ ஹைட்டுங்க. என்னுடைய மொபைலில் அப்படி தெரியுது. அதனால் உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக கொடுக்க முடியல வீடியோ. கண்டிப்பாக இன்னும் நிறைய பிளேஸ்லாம் இருக்குது. வரும்போதெல்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எந்த ஒரு ஈகோவும் இருக்காது. செம்ம ஜாலியாக இருக்கும். அவர் சார் தான் ரொம்ப ஃபன் பண்ணுவார். எங்களுக்கு சப்போர்ட்டிவிட்டியே அவர் தான் பண்ணார். இது க்ரியேட் பண்ணு வீடியோ, நீ அப்டேட் பண்ணு வீடியோ சூப்பராக இருக்கும்ன்ட்டு அவர் பேசின வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கேன். இதுக்கு செம்மையாக இருக்கும் அந்த வீடியோ. இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு. இவர் பேர் ரவி, அவர் பிஎன்டபிள்யூ ஸ்டாஃப். இவர் பக்கத்தில் அந்த அரபிஸ் வந்து பார்த்திங்கன்னா டிரைவரு. இன்னொரு சார் பக்கத்தில் வந்திருக்காரு. அவர் பேர் பார்த்திங்கன்னா ஹித்தேஷ். அவர் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டு. அது டிரைவர் பக்கத்தில் ப்ளூ கலர் சட்டை. தாமஸ் சாருங்கிறது தான் அந்த ஒயிட்டு கேப் போட்டிருக்க சார் தான். இந்த ட்ரிப்பு ரொம்ப நாள் பிளான் பண்ணி வர முடியலைங்க. இப்போ தான் சான்ஸ் கிடச்சிச்சு. ஒரு சின்ன குகை மாதிரி சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி யாரும் இங்கே ஆதிவாசியாக இருந்தாங்களான்னு தெரில. அது ஓகே. இதுமாரி நிறையா இருக்குது. நான் அழைச்சிட்டு வந்த டிரைவர் வந்து அலோவ் பண்ண மாட்டான். அரபிக்லேயே பேசுகிறான். இங்கிலீஷும் தெரியல, ஹிந்தியும் தெரில. ஒன்லி அரபிக் மட்டும்தான் பேசுகிறான். டிரைவர் கொஞ்சம் அரபி பேசுகிறதுனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறோம் டிரைவரை. அதனால் ஏதோ போச்சு ஜாலியாக. எல்லாம் அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்தது வந்து ஒட்டகம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஏதோ ஒட்டகம் வளர்க்குறாங்களாம். அந்த இடத்த பார்க்க போவோம். அவன் என்ன சொன்னால் வளர்க்குற இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போக முடியாதுன்ட்டான். பட் மேயுமா அந்த இடத்த பார்க்கணும்.
பார்க்கலாம்னு சொல்லியிருக்கான். அதனால் नहीं जाओ उसके पास मत जाओ, वो लात मारेगा नहीं तो भाग जाएगा। डेंजरस है साला। सर इधर इधर खड़ा हो जाएगा, वो चला जाएगा। अभी और हां इधर हाय இல்ல அது நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏய் 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 வெயிட் வெயிட் नहीं जाओ उसके पास मत जाओ। हां वो लात मारेगा नहीं तो भाग जाएगा। हां डेंजरस है साला। सर इधर इधर खड़ा हो जाएगा, चला जाएगा। காரில் வந்தால் நேராக வரலாம் போகிறாங்க. ஹாய் யூடியூப்லாம் நமக்குலாம் இல்லைப்பா. அவன் சும்மா ஹாய் லைவ் மட்டும் போட்டா என்ன ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. ஒன் ட்ரெஸ்ஸு தேங்க்யூ லார்ட். சப்ஸ்கிரைபர் வேணும் சார். ஓகே கைஸ், அவ்வளோதான். இங்கேயே நம்ம இந்த ட்ரெஸ் செட்டுக்குள்ளே ட்ரிப்பு முடிச்சாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் கிளம்புறோம். நாளைக்கு எங்கே பிளான் பண்ணியிருக்கோன்ட்டா அலுலா போகிறோம். அதான் வேறு லெவலில் இருக்கும். அலுலா வீடியோ அப்டேட் பண்ணுறேன், பாருங்கள். பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இடையில ஒரு குட்டி ஸ்மால் பிளேஸ் இருக்குது, அதை அப்படியே ஒரு வீடியோ போட்டு பாருங்கள். எண்டில் வீடியோ எண்டில் செமிஃபைனல் டுடே குவாலிஃபயர் 1. Today 1 match, direct final. Closer time will play qualifier outside. No, they have one more chance. One more chance. Tomorrow, eliminate. One last 360-degree video. Okay. We are again in the desert. Hi. Complete rocks.